யார் இவங்க? என்ன விஷயமா வந்திருக்காங்க? ஏங்க, உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? மறந்துட்டீங்களா? நம்ம தனத்தோட மாமியாருங்க. தனத்தோட மாமியாரா? ஏமா, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? உங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் என்ன சம்பந்தம்? எதுக்கு இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறேன்ல. நீங்க தயவு செஞ்சு கோவப்படாம நான் சொல்றது கொஞ்சம் அமைதியா கேக்குறீங்களா? நான் எதுக்காக பொறுமையா கேட்கணும்? ஐயா, தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா கேக்குறீங்களா? நீங்க கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்னத்த பொறுமையா கேக்குறது? எதுக்காக இங்க வந்திருக்காங்க? ஐயா, என் பையன் இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு. அதான் எனக்கு நல்லா தெரியுமே. நான் அவகிட்ட அன்னைக்கே சொன்னேன், என் விருப்பத்தை மீறி உன் இஷ்டத்துக்கு போறல, பெத்தவன் வயிற்றுச்சல் உன்னை சும்மா விடாது, நீ நல்லாவே இருக்க மாட்டேன், நாசமா தான் போவேன்னு சொன்னேன். அதே மாதிரி அவ வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. இதுக்குதான் பெத்தவன் வயிற்றுச்சல் கொட்டிக்க கூடாதுங்கிறது. ஏமா, நானும் தெரியாம தான் கேக்குறேன். உங்க புள்ளதான் போய் சேர்ந்துட்டானே, அதுக்கப்புறமும் என் மகளுக்கும் அந்த வீட்டுக்கு என்னமா சம்பந்தம்? நியாயமா நீ பெரிய மனுஷன் இருந்திருந்தா அவளை கொண்டு வந்து இங்க ஒப்படைக்கணுமா வேண்டாமா? அதை விட்டுட்டு அவளை ஆட்டோ ஓட்ட விட்டுட்டு அந்த சம்பாத்தியத்துல குளிர் காஞ்சி வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? என்ன குடும்பமா நீங்களா? ஐயா, தயவு செஞ்சு சொல்றேன், கோவத்துல வார்த்தையை விட்டுறாதீங்க. போன வாரம் சமந்தி அம்மாவை யதார்த்தமா கோவில்ல பார்த்தேன். என் மகளோட வாழ்க்கை இப்படியே முடிஞ்சிருமா, என் மகளுக்கு இன்னொரு வாழ்க்கை இல்லையான்னு ரொம்ப ஆதங்கப்பட்டு கேட்டாங்க. சமந்தி அம்மா பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை என் தூக்கத்தை கெடுத்துருச்சுங்கய்யா. ஒவ்வொரு நாளும் எனக்கு நிம்மதியான தூக்கம் இல்ல. எனக்கு தனத்தோட வாழ்க்கை மட்டும்தான்.